கர்த்தரின் சத்தம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 91:11-12 இப்படி சொல்லுகிறது: உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆண்டவர் சங்கீதத்தின் மூலமாய் அவருடைய தாசனை கொண்டு எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி. நம்ம நிறைய இடங்களுக்கு பயணப்படுகிறோம். நடந்து போகிறோம், 2 வீலரில் போகிறோம், 4 வீலரில் போகிறோம், தொடர் வண்டியில் போகிறோம், விமானத்தில் போகிறோம். நிறைய வகையான பயணங்கள் உண்டு. இந்த பயணங்களிலே ஆண்டவர் நமக்கு தேவையான பாதுகாப்பை கிருபையாக தருகிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு, தூதர்கள் நம்மை அவர்களில் கைகளில் ஏந்தி கொண்டு செல்வார்களாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுகொண்ட ஒரு காரியம். போன வாரத்தில் 14/1/2025 அன்று என்னுடைய நெருக்கமான உறவினர்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி வாங்குவதற்காக பாளையங்கோட்டை சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் 4 வழிச்சாலையில் ஒரு பாலத்தை விட்டு நான் இறங்கும் பொழுது முன்னாலே போய்கொண்டிருந்த ஒரு லாரி திடீரென்று அவன் பிரேக் போட்டு இடது பக்கமாக திரும்ப ஆரம்பித்து விட்டான். நான் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் போகிற வேகத்தில் கண்டிப்பாக அதில் மோதி இருக்கணும். என்னுடைய வாகனத்தை நான் பிரேக் போட்டேன். 2 பைதா வாகனம். நல்ல நேரம் அவனுடைய பெரிய கிருபையினால் என்னுடைய முகம் அந்த லாரியில் மோதாமல் சைடில் வழுக்கி ஸ்கிட்டாகி உரசி கீழே டொம்முன்னு விழுந்தேன். என்ன ஆச்சரியம்! அந்த நேரத்தில் 4-வே ட்ராக்காக இருந்தாலும் பின்னால் எந்த வாகனம் வராதபடி ஆண்டவர் காத்தார். உடனடியாகவே நான் துள்ளி குதித்து எழும்பக்கூடிய பலனையும் ஆண்டவர் கொடுத்தார். அதே வாகனத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய பணிகளை முடிக்கத்தக்கதான பலனையும் ஆண்டவர் கொடுத்தார். உடலிலே கொஞ்சம் உராய்வுகள், ஸ்க்ராச்சஸ். இப்போ கூட நான் செருப்பு போடாமல் நடக்க முடியாத எனக்கு ஒரு நிலை தான். ஆனால் இந்த சூழ்நிலை ஏன் சொல்கிறேன்னா, உன் வழிகளிலெல்லாம் நம்மை காப்பதற்காக, அவருடைய சிந்தைகளினால் நாம் எங்கே சென்றாலும் சரி. நான் என்னுடைய பயணத்தில் பெரும்பாலும் பாடல்கள், அல்லது நாளைக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறது, அல்லது அவனுடைய வசனத்தை அன்றைக்கி என்ன வாசனம் அதை சிந்திக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு ஓடுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே தான் கிருபையாக நான் பாவியாக இருந்தாலும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருப்பதனால எனக்கு எதிராக எத்தனையோ தீங்குகள் விளைவிக்கப்படக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் கிருபையாய் ஆண்டவர் என்னை காத்தார் என்பதில் சந்தேகமில்லை. நான் மருத்துவமனையிலே சிகிச்சை எடுத்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது என்னுடைய உடம்பில் ஏதாவது எலும்புகள் உடைந்திருக்க வேண்டும், அல்லது என்னுடைய தலையிலே பலத்த காயங்கள் அடைந்திருக்க வேண்டும், அல்லது என்னுடைய வாகனம் மறுபடியும் ஓட முடியாத அளவிற்கு நிலைகொழிந்திருக்க வேண்டும். ஒன்றுமில்லாமல் ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஏந்தி கொண்டு போவார்கள். இது அந்த சூழ்நிலை நான் இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் மெய் சிலிர்க்கிறது. எப்படி காக்கப்பட்டேன்! முன்னாலே இருந்து அந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னை காத்து கொள்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது உண்மைதான். எனினும் ஆண்டவர் அந்த நிலையிலும் என்னை காத்த விதத்தை நினைத்து ஆண்டவரை தோத்தரிக்கிறேன். அவருடைய வார்த்தை உண்மையானது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். எனக்காக என்னை பாதுகாக்கின்ற தூதர் இருக்கிறார். எனக்காக அவர் போதுமான காரியங்களை செய்வார். தைரியமாக ஆண்டவரில் உறுதிப்படுவோம். ஏன் விபத்து வரணும், எதற்கு விபத்து வரணும் என்கிற நிலை இல்லாமல் விபத்துகளிலும் ஆண்டவர் நம்மை காத்த காரியங்களை நினைத்து நினைத்து ஆண்டவரை தோத்தரிப்போம். ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் வழிகளில் தைரியமாக செல்வதற்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூதர்களுக்கு, எங்களுடைய தூதர்களுக்கு நீர் கொடுக்கிற கட்டளைக்காக நன்றி. எங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இடரல்கள் வந்தாலும் சறுக்கல்கள் வந்தாலும் ஆண்டவரே, காரியங்களை நேர்த்தியாய் நடப்பிக்கிற ஆண்டவர் கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையான கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.